நான் ஊழியம் செய்ய ஆரம்பித்து 21 வருடங்கள் ஆகிவிட்டது. நான் முழு நேர ஊழியத்திற்கு வந்து 13 வருஷம் ஆயிடுச்சு. 13 வருஷத்தில் முதல் வருஷத்தில் கர்த்தரின் இடத்துல பேசின வார்த்தை என்னன்னா, எனக்காக முழு நேரமாய் தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டி எழும்புகிற ஒரு வாலிப சேனையை நீ எழுப்ப போகிறேன். ஹல்லேலூயா. அந்த பொறுப்பை நான் உங்ககிட்ட கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ரொம்ப தெளிவாக பிரத்யட்சமாக பேசினார். எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா நான் ஒரு மூலையில் யாரும் அறியாத இடத்துல அமர்ந்திருந்தேன். ஆனால் கர்த்தர் பார்த்து கொண்டே இருந்தார். அவருடைய பார்வை சாதாரணமானது அல்ல. ஆண்டவருக்கு அநேக நாமங்கள் உண்டு. என்னை மிகவும் கவர்ந்த நாமம் என்ன அப்படின்னா, அவர் காண்கிற தேவன். பக்கத்தில் பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க, அவர் காண்கிற. He is watching God. ஆமென். பார்த்துட்டே இருக்கிறார். நிறைய நேரம் நம்ம அழுது ஜெபிச்சு சத்தமே கேட்கல, ஒண்ணுமே இல்லை. ஆண்டவரை நீங்க கேட்குறீங்களா இல்லை ஆண்டவரை அப்படின்னு நம்மெல்லாம் சொல்லி விரக்தி ஆகிட்டு இருக்கும்போது கூட கேட்டுட்டு இருக்காரா இல்லையா? கேட்கிறாரு. அது மாத்திரமல்ல, பார்த்து கொண்டும் இருக்கிறார். நமக்கு விரோதமாக எத்தனையோ பேர் எழும்பி அநீதி செய்து கொண்டிருந்தாலும், ஆண்டவர் ஒண்ணுமே செய்யாம இருக்காரே அப்படி நம்ம உள்ள ஏங்கி கொண்டிருந்தாலும், ஆண்டவர் கண்ணை மூடி கொண்டிருக்கிறாரா, பார்த்து கொண்டிருக்கிறாரா? சொல்லுங்களேன் வாயை திறந்து. பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவர் நமக்கு விரோதமாக எழும்பும் போதும் கர்த்தர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். அதை மாத்திரம் அவர் பார்க்கவில்லை, அவருடைய கண்கள் வேறொன்றையும் பார்க்கிறது. அதை நம்மால் பார்க்க முடியாது. அது என்ன அப்படின்னா, நடக்க போகிற மகா பெரிய யுத்தத்திலே நாம் ஜெயிக்க போகிறத கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென். யுத்தம் யாருடையது? ஆனால் ஜெயம். ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்பொழுதுமே யுத்தம் பண்ணுவாரு. ஜெயத்தை யார் கையில கொடுப்பாரு? எங்கேயாவது கிடைக்குமா? அது நமக்காக ஒரு ஓட்டத்தை அவர் மகிமையாய் ஜெயித்து கொண்டு நம் கரத்தில் அதை கொடுத்து, இந்த வச்சுக்கோ பிள்ளை. ஆமா தானே?